வாக்யஜ்ஞேன கல்பதாம். வசுதேவேந்திர யோகீந்திரம் நப்த்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபி தீயதே. விராகஹ கஹ இஹ ஸ்வர்கபோகேஷு இச்சாராகித்யம். விராகஹ கஹ இஹ ஸ்வர்கபோகேஷு இச்சாராகித்யம். வைராகியம் என்றால் என்ன? இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் நமக்கு இன்பத்தை தருகின்ற போகங்களிலிருந்து விலகி இருத்தல், அதில் விருப்பமின்மை தான் பார்த்தோம். நாம் அனித்தியமான விஷயங்கள் பொருள்களிலிருந்து விலகி நிலையானது என்று புரிந்து கொள்வதற்காக இந்த வைராகியம் பயன்படுகின்றது. நிலையாமையை தெரிந்து அதன் அடிப்படையாக நமக்கு கிடைத்த விவேகத்தின் துணை கொண்டு வருகின்ற வைராகியம்தான் இங்கு சாதனமாக சொல்லப்படுகின்றது. விவேகபூர்வக வைராகியம். சில நேரத்தில் சில சம்பவங்கள், சூழ்நிலைகள் நமக்கு ஒரு வைராகியத்தை கொடுக்கும். ஆனாலும் அது அதே போல அதே வேகத்தில் சென்றுவிடும். ஆமாம், அப்படி இல்லாமல் விவேகபூர்வக வைராகியம், நன்கு விசாரித்தறிந்து மனதில் நன்கு அனலைஸ் பண்ணி அதனால் வருகின்ற மனதினுடைய விலகல், அதிலிருந்து விலகி இருப்பது, பற்று இல்லாமல் இருப்பது. பற்று என்பதை விட விருப்பமின்மை. ஆக வைராகியத்தினுடைய லட்சணம் என்ன? ஆசையின்மை அல்லது விருப்பமின்மை. எதில்? உலகம், இந்த உலகம் தருகின்ற போகத்திலும் மேல் உலகம் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கம் முதலிய லோகங்களில் உள்ள இன்பங்களிலும் விருப்பமின்மை. அதை எப்படி அடைவது? அதுதான் உபாயத்தை, 2 உபாயத்தை பார்க்க போகின்றோம். விவேக மூலம் படிப்படியாக அடைவது, விவேகத்தின் மூலமாக நன்கு பிரித்து அறிந்து அதனுடைய தோஷங்களை எல்லாம் பார்த்து புரிந்து அதை நாம் அடையலாம். அடுத்து அனித்தியத்துவத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்த துக்க தோஷ அனுதர்ஷனம். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம், இது பகவான் சொல்லுவது. அனுதர்ஷனம், மீண்டும் மீண்டும் அதை நினைத்து பார்ப்பது. திருவள்ளுவரும் கூட நிலையாமை என்ற அதிகாரத்தை வச்சிருக்கார். அந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் சிந்திக்க வேண்டும். இனி அடுத்தது வைராகியத்தினுடைய பலன். நம்முடைய மனதில் வைராகியமானது வந்துவிட்டால் என்ன பிரயோஜனம் இருக்கும்? முதல் பலன் சாஸ்திர பிரவிற்த்தி. சாஸ்திரங்களை படிப்பதில் நம்முடைய மனது ஈடுபடும். சாஸ்திரங்களுக்குள் நாம் செல்லுவோம். ஏனென்றால் முதலில் அனித்தியத்துவத்தை பற்றி அறிவில்லை. அனித்திய வஸ்துக்குள் நாம் பிரவர்த்தி செய்து கொண்டிருந்தோம். பின் விவேகத்தினால் உலகில் உள்ள எந்த பொருளும் எனக்கு இன்பத்தை கொடுக்காது, இதுவரை நான் அனுபவித்த எந்த பொருளும் எனக்கு முழுமையான நிறைவை தரவில்லை, எனக்கு முழுமையான நிறைவை தருகின்ற சக்தி எதுவுமே இந்த பொருள்களுக்குள் இல்லை, எந்த பொருளுக்கு என்னை நிறைவை தருகின்ற சக்தி இல்லை என்று தெரிந்தவுடனே, எந்த பொருளும் இன்பத்தை கொடுக்கும் சக்தி இழந்தவுடனே உடனடியாக நம்முடைய மனது எதில் இன்பம் கிடைக்கும் என்று யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த நித்தியமான பொருளை சாஸ்திரம் மூலமாக அடைய முடியும் என்பதனால் அப்பொழுது சாஸ்திர விஷயங்களை விசாரம் செய்ய மனதும் தயாராகி இருக்கும். அல்லது
நித்தியமான பொருளை அடைய முயற்சி செய்வோம். இந்த முகாம் போல இடத்துக்கெல்லாம் வந்து அமர்ந்திருப்போம். ஏன்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுறது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ விஷயம் இருக்கு. வெளியில் கூட போக வேண்டாம், நம்ம ரூம்லேயே இருக்கலாம். இருக்கே ஒரு அசுரன். செல்போன் இல்லைன்னா செல்லாதவர்கள், செல் இல்லைன்னா செல்லாதவர்கள். இந்த முந்திலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு கவிதை சொன்னார். பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க. வீடு வரை லேண்ட்லைனா, வீதி வரை கார்ட்லெஸ்ஸா, கார்டு வரை செல்லு, கடைசி வரை பில்லுன்னா. யார் பைசா? நல்ல கவிதை தான். வீடு வரை உறவு சொன்னாங்க பாருங்க, அந்த அந்த கருத்தில் அப்படி சொல்கிறார். அதெல்லாம் பட்டினத்தார் பாட்டு தான், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது கவிஞர் கண்ணதாசன் அவருக்கு. ஆமாம். ஆக வைராக்கியம் வராத வரை அந்த மெய்ப்பொருளை அடைய யாரும் முயல மாட்டார்கள். காரணம், அவர்கள் வேறொரு விதத்தில் இன்பத்தை நாடிக்கொண்டிருப்பார்கள். ஆக வைராக்கியம்தான் அந்த பிரம்மம் என்கின்ற மெய்ப்பொருளை உண்மையை அடைய வைக்கும் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லப்படுகின்ற திருப்பு முனையாக அமையும். அடுத்து இரண்டாவது பலன், சாஸ்திரத்தில் சமம் முதலிய சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சமம் என்றால் மனவடக்கம், நம்ம பார்க்க போகிறோம். இந்த சமம் என்ற மனவடக்கத்தை பயில வைராக்கியம் உபாயமாக சொல்லப்பட்டுள்ளது. வெளி விவகாரங்களில் மனசு போகலைன்னா மனம் என்ன ஆகும்? அமைதி அடையும். இல்லை என்றால் ஏதோ இருக்குன்ற அப்படியே மனசு உழன்று கொண்டு இருக்கும், சுழன்று கொண்டு இருக்கும், ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆக அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதக, நம்முடைய மனதை நெறிப்படுத்த வேண்டுமென்றாலும் முறைப்படுத்த வேண்டுமென்றாலும் அது வைராகியத்தினாலும் தொடர்ந்து அபியாசத்தினாலும் தான் முடியும். அபியாசம்னாம தொடர்ந்து செய்வது தான் அர்த்தம். எப்போ ஒரு சமயம் செய்கிறதெல்லாம் இல்லை. தீர்க்க காலம் நைரந்திரியம், நீண்ட நாள் தொடர்ந்து. ஆக வைராகியத்தினுடைய இரண்டாவது பலன் மனசாந்திக்கு, மன அடக்கத்திற்கு, மனதுடைய அமைதிக்கு, சஞ்சலத்திலிருந்து விடுதலை அடைய வைராகியம் ஒரு முக்கியமான உபாயம். அப்போ வைராகியத்தினுடைய அடுத்த மூன்றாவது பலன், எந்த பொருளில் வைராகியம் இருக்கின்றதோ அந்த பொருளிலிருந்து வருகின்ற துயரத்திலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனில் இளன். இதிலிருந்தெல்லாம் நாம் விட்ரா ஆகியிருக்கோமோ அதிலிருந்து வருகின்ற துயரங்கள் நமக்கு இல்லை. ஒரு பொருள் வைராகியம் வந்தால் இருந்தால் அதிலிருந்து வருகின்ற துயரமும் நமக்கு இல்லை. ஏனென்றால் அந்த பொருளில் சுகமில்லை என்று புரிந்ததால். வைராகியமே சுகம் என்று சொல்லப்படுகின்றது. எப்படி என்றால், சாப்பிட்ற விஷயத்தில் சொல்லுவாங்க, நிறைய சாப்பிட்றதுனால ஒரு சுகம் வருகிறது சொன்னால், அதை விட விரதம் இருந்து பாருங்க, அது ஒரு சுகம்தான். அல்லது அளவாக சாப்பிட்டு பாருங்க, அது ஒரு சுகம்தான். சாப்பிடும்பொழுது ஆசைப்பட்ட நிறைய நெஞ்சு முட்டை சாப்பிட்டுடுவோம், அப்புறம் மலைப்பாம்பு போல் உருண்டுக்கிட்டு இருப்போம். ஆமாம். அளவாக சாப்பிட்டா ஆரோக்கியம், அதிகம் சாப்பிட்டா அவஸ்தை தான். ஆனால் ஆரம்பத்தில் இது நமக்கு தெரியாது. எந்த அனுபவமும் அதை பெறும்பொழுது சுகமாக தெரிந்தாலும் பின்னர் அதன் பின்னும் அதற்கு முன்பும் அதற்கால் வருகின்ற விளைவுகளை பார்த்தால் நமக்கு இது புரியும். ஆக வைராகியம் இனிமையானது, சுகமானது, அப்போ தான் தெரியும். ஆக மோட்சத்திற்கு போகின்றோமோ இல்லையோ, வைராகியத்தினால் வருகின்ற சுகம் இருக்குது, அது ரொம்ப அதிகம். விலகி இருக்க கூட அது விட்ரா பண்ணிட்டு இருந்தால் அது அது நமக்கு தொந்தரவு படுத்தலைன்னா நம்முடைய மனது அமைதியாக இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். ஆமாம். ஆக வைராகியம் என்றால் உலக போகத்தில் விருப்பமின்மை. வைராகியத்தை அடைய உபாயமாக பார்த்தது காம தியாகம், சங்கல்ப தியாகம், சோபன அத்தியாச தியாகம், அறியாமையிலிருந்து விடுபடுவது. அறியாமை நீக்கிக் கொள்வதற்கு விவேகம் பயன்படும் சொல்லி பார்த்தோம். விவேகம் யதார்த்த தர்சனம்,
தோஷ தர்ஷனம், அனுதர்ஷனம் இதெல்லாம் பார்த்து நம்ம இந்த வைராகியம் என்ற இந்த பண்பை நாம் நிறைவு செய்வோம். இன்னும் நிறைய பேசணும்னா வைராகியத்து மேலே ஒரு வைராகியம் வந்துடும். அடுத்த பகுதி மூன்றாவது சமாதி ஷட்க சம்பத்தி. சமாதி ஷட்கம் இந்த மூன்றாவது பண்பு, மூன்றாவது கருத்திலேயே சாதன சூத்திரத்தில் 6 பண்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக சிஷ்யன் இங்கே கேள்வி கேட்கின்றான், சமாதி என்றால் என்ன? ஆமாம், சமாதி ஷட்க சம்பத்திக்கா சமோதம உபரமஸ்தி திக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. சமாதி ஷட்க சம்பத்தி கா சமோதம உபரமஸ்தி திக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. சமாதி சாதன சம்பத்தி அப்படின்னு சில நூல்கள் இருக்கு. இந்த இடத்துல நாம இப்படி படிக்கிறோம். இந்த 6ஐயும் சொல்லி பிறகு அதனுடைய லட்சணங்கள் விளக்கங்களை எல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். 4 குணங்களில் விவேக வைராகியத்தை பார்த்து முடிவு செய்திருக்கின்றோம். 3வது குணத்திலேயே 6 இருக்கின்றது. சமமெனும் 6 கூட்டம். சமாதி சாதன சம்பத்திகி கா. இங்கு சாதனம் சொல்லி சொன்னால் சமம் முதலிய சாதனங்கள். சம்பத்தி என்றால் சொத்து சொல்லி அர்த்தம். சம்பத்து பேர் கூட வச்சுக்கிறோம், சம்பத். இங்கே சம்பத்தி. சம்பத்தி சொல்லி சொன்னால் வெல்த், சொத்துன்னு சொல்லி அர்த்தம். கா என்றால் என்ன, ஆதி சொல்லி சொன்னால் முதலிய எக்ஸெட்ரா. இந்த 6ம் சேர்ந்து 3வது தகுதி ஆகின்றது. சமம் முதலிய சாதனங்கள். அந்த 6 என்ன? இந்த இடத்துல தத்துவ விளக்கப்படலம் கைவல்ய நவனியத்தில் 2வது பாடல், சமம் தமம் விடல் சகித்தல் சமாதான ஸ்ரத்தையாராம். சமம் அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம். அமர்த்தரும் கரும பற்றாது அறுத்தலை விடல் என்றாகும். அமர் செய்யும் காமமாதிவரின் அடக்குதல் சகித்தல். செவன பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்குமித்தை சமாதானம் என்போர் மேலோர். பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும். வரமிகு சமாதியாறு வகையின் சொற்பொருள் இதாமே. அழகாக 2 பாடலில் இந்த சமமாதி ஷட்க சம்பத்தி அழகாக சொல்லிட்டுறார். இங்கு ஷட்க சம்பத்தி என்பதற்கு பதிலாக சாதன சம்பத்தி என்று கேட்கப்படுகின்றது. அது என்ன என்பது கேள்வி. ஆகவே இங்கு ஆசிரியர் இந்த 6ம் என்ன என்பதை கூறுகின்றார். அந்த 6னுடைய டிரான்ஸ்லேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலில் சமக மனக்கட்டுப்பாடு, மன அமைதி, அகக்கரண தண்டம். 2வது தமக இந்திரிய கட்டுப்பாடு, புலனடக்கம், புறக்கரண தண்டம். இந்திரியங்கள் புறக்கருவிதானே. 3வது உப்பரமக. உப்பரம சொன்ன விடல். விடல் என்றால் விலகி இருத்தல். ஆமாம், கர்மப்பற்று அற்று இருத்தல், அறுத்தல். 4வது திதிக்ஷா. திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை. ஆமாம். அடுத்து 5வது ஸ்ரத்தா, நம்பிக்கை, விசுவாசம். பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும். ரொம்ப அழகான வார்த்தை. குருவுடைய வாக்கியத்திலும் சாஸ்திர வாக்கியத்திலும் நம்பிக்கையுடன் இருப்பது, அன்பு அப்படி சொல்லி சொல்றார். பரம சர்க்குரு நூல் அன்பு. அன்பாக நாம் எந்த காரியத்தையும் பிரியத்தோடு செய்தால் நல்லா இருக்கும். ஏதோ தலையெழுத்தே அப்படிலாம் இல்லை. 6வது சமாதானம், மன ஒருமுகப்பாடு, கான்சென்ட்ரேஷன், மனதோடு ஒருமுகப்பாடு. ஷவண பொருளிலேயே மனதை சிந்திக்க வைக்கும் தன்மை. எந்த விஷயத்தை கேட்டோமோ அதிலேயே மனது ஓடிக்கொண்டே இருப்பது, அதையே சிந்தித்து கொண்டிருப்பது. ச இத்தி என்றால் இவைகள்.
இந்த ஆறும் சேர்ந்து சமாதி ஷட்க சம்பத்தி சொல்ற. அடுத்து இவைகள் ஒவ்வொன்றும் என்ன என்று கேட்கப்படும். நாமும் அதை இவ்விதமாக பார்க்க போகின்றோம். எவ்விதம்? முதலில் அதனுடைய லட்சணம், இரண்டாவது அதை அடைய உபாயம், மூன்றாவது அதனுடைய பலன். இப்படி முறையாக பார்க்க இருக்கின்றோம். ஆக மூன்றாவது பகுதியில் முதல்ல சமம், சமக, சமத்தினுடைய லட்சணம், டெஃபனிஷன். சமக கஹ மனோ நிகிரஹ, சமக கஹ மனோ நிகிரஹ. சிஷ்யனுடைய கேள்வி என்னவென்றால், சமம் என்றால் என்ன? குருவனுடைய பதில் மனோ நிகிரஹ. மனசக நிகிரஹ. மனசக என்றால் மனதினுடைய நிகிரகம், ஒழுக்கம், அடக்கம், அமைதி, கட்டுப்பாடு. சமம் என்றால் மனதை கட்டுப்படுத்தி வைத்திருத்தல், மனக்கட்டுப்பாடு. சமம் அகக்கரண தண்டம், அந்த கரணத்தை, மனதை கண்டித்து வைத்தல். எதிலிருந்து? விஷயங்களிலிருந்து. இதுவே இதனுடைய அர்த்தம். இப்பொழுது இந்த மனதை பற்றி சில கருத்துக்களை நாம் புரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருதத்தில் 2 சொற்கள் இருக்கு. ஒன்று கர்த்தா, இரண்டாவது கரணம். கர்த்தா என்றால் செயலை செய்பவன். கரணம் என்றால் செயல் செய்ய உதவுகின்ற கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். எந்த செயலை செய்தாலும் செயலை செய்ய பயன்படும் கருவி. அப்போ நாம் யார்? கர்த்தா. நாம் எல்லாருமே கர்த்தா தான், செயலை செய்பவர். அப்போ கருவியாக, கரணமாக எது இருக்கின்றது? அது வாகனமாக இருக்கலாம், நடக்கிற காலாக இருக்கலாம். அது போல ஆக இங்கே கர்த்தா யார் என்றால் தனது விருப்பத்தை பூர்த்தி செய்ய கருவியை பயன்படுத்துபவன் அர்த்தம். அப்போ கரணம் என்பது கர்த்தா, அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய பயன்படும் கருவி தான். அப்போ நம்முடைய மனம் கர்த்தாவா கரணமா? சாஸ்திரம் நம்முடைய மனதை கரணம் சொல்றது. கரணம் சொல்லிச்சுன்னா கருவின்னு அர்த்தம், இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கரணம் கேள்விப்பட்டிருப்போம்ல இந்த வார்த்தையை. அந்த கரணம் என்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்லாம் பார்ப்போம். அகக்கருவிகள், கண்ணுக்கு தெரியாத நமக்குள் உள்ள கருவி. அப்போ நான் கர்த்தா சொல்லி சொன்னா மனம் எனக்கு கட்டுப்பட்டுள்ள கருவியாக இருக்க வேண்டும். ஆக கர்த்தாவாகிய எனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அதை அடைய மனம் என்ற கருவியை நான் பயன்படுத்தி நான் விரும்பியதை அடைய வேண்டும். ஆனால் பல சமயங்கள் என்ன ஆகிவிடுகின்றது? மனமாகிய கருவி கர்த்தா என்ற ரோலையும் அதுவே எடுத்துக்குது. இப்போ எல்லார் வீட்லேயும் நமக்கு உதவி செய்வதற்காக தேவையானவங்க இருப்பாங்க. சில நேரத்தில் என்ன ஆகிடும்னா, உதவி செய்ய வர்றவங்க அவங்க பிற்பாடு நம்ம டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஆகிட்டோம் நம்ம. ஆக மனம் கர்த்தாவாகும் பொழுது ஒரிஜினல் கர்த்தா என்ன ஆகி விடுகின்றார்? கருவியாகி விடுகின்றார். ஒன்று நினைக்கிறார், அதை அடைய கரணமாகிய மனம் ஒத்துழைக்கலை, அதுவே கர்த்தா ஆகிவிட்டால் என்ன ஆகும்? கர்த்தா நினைத்ததை அடைய மாட்டார். கார் கருவி, ஓட்டுநர் கர்த்தா. இல்லை குதிரை வண்டிகள் இருக்கு பாருங்க, அது கருவி, கர்த்தா ஓட்டுபவர். குதிரைகளை பயன்படுத்தி இல்லை காரை பயன்படுத்தி எங்கே போகணுமோ அங்கே நாம் போகணும். திடீரென்ன குதிரையோ அல்லது காரோ முடிவு பண்ணி விரும்பி இடத்துக்கு போனால் என்ன ஆகும்? ஆக அங்கே கரணம், கருவியானது கர்த்தாவாகிவிட்டது, அப்படிதான் அர்த்தம். ஆக அங்கே கர்த்தாவும் கர்த்தாவாக இல்லை, கரணமும். கரணம் ஞாபகம் வச்சுக்கணும், கருவி. சில நேரத்தில் சாஸ்திரத்துடைய சில வார்த்தைகள் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆமாம், சில கருவி, கரணம் என்றால் கருவி தான். ஆனாலும் கூட கரணம் என்ற வார்த்தை மனசில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த நம்ம படிக்கிற டெக்ஸ்ட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நம்ம உபயோகப்படுத்தும் போது புரிந்து கொள்ளலாம்.
எல்லாத்தையும் தமிழ் படுத்தணுன்னா அவளை படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, தமிழில் படுத்தக்கூடாது. சில நேரத்தை அப்படி ஆகிடுது. தேநீருக்கு குழம்பி, அது என்ன குழம்பு? தேநீர் டீ, அது வழக்கத்தில் இருக்க சில சொற்களை நம்ம வழக்கத்தில் பயன்படுத்திட்டு. ஆக கர்த்தாவும் இங்கே கர்த்தாவா இல்லை, கரணமும் கரணமாக இல்லை என்று பொருள். ஏனென்றால் கரணம் கர்த்தாவாகிவிட்டால் இரண்டுமே மாறி செயல்பட்டு கொண்டுள்ளது. சமக என்றால் சுருக்கமான பொருள். மனதை கரணமாக கருவியாக வைத்து கொண்டால் அதுதான் சமக. மனதை கருவியாகவே நாம் பயன்படுத்தி அதை அமைத்து வைத்து கொண்டால் அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு பெயர் தான் சமக. மனதை கர்த்தாவாக ஆக்காமல் நமக்கு கீழ்ப்படிந்த கருவியாக நாம் என்றுமே கர்த்தாவாக செயல்பட்டால், மனம் நமக்கு கீழ் செயல்பட்டால் அந்த நிலைக்கு பேர் தான் மனோ நிகிரக. அப்போ மன நிகிரகம் என்றால் என்ன? அடுத்த கருத்து, கர்த்தா தன் மனதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருத்தல். நான் ஒரு ஆர்டரை மனசுக்கு கொடுத்தா அதை செய் என்றால் அது செய்யணும். காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும், இங்கே 4 மணிக்கு எந்திரிச்சுக்கிறோம். உங்களுக்கு தான் சௌகரியம் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். 3-4 நாட்களாக எல்லாரும் வந்துடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். 5 மணிக்கு நம்ம கோபூஜைக்கு வரணும், 4 மணிக்கு எந்திரிச்சு அவர்களுடைய காலை கடன்களை முடித்து விட்டு நம்ம அழகாக வந்துவிடுறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்படியே நம்ம பழகணும், பழக்கம்தான். அப்படி நாம் சொல்வதை கேட்டு மனம் பழகவில்லை என்றால், எழுந்திருக்கவில்லை என்றால் கரணம் சரியான கரணமாக இல்லை நம்முடைய மனது. பல நேரம் நம்ம நினைப்போம், அலாரமும் வச்சுருப்போம், அலாரமும் எழுப்பிவிடும். என்ன பண்ணுவோம்? ஆமாம், இந்த மனசு என்ன பண்ணும்? சரி பரவாயில்ல படுக்கலாம், அது தலையில் ஒரு தட்டு தட்டிட்டு நாம் தூங்கிடுவோம். அப்போ என்ன? மனம் நமக்கு ஒத்துழைக்கவில்லைன்னு அர்த்தம். நாம் போட்டுற ஆர்டருக்கு அது ஒபே பண்ணலைன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எந்த பொருளாக இருக்கட்டும், அது காராக இருக்கட்டும், ஒரு குக்கராக இருக்கட்டும், அது சைக்கிளாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எந்த கருவியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க எந்த கருவியும் அதற்கு கொடுக்க வேண்டிய அக்கறையை, அதுக்கு செய்ய வேண்டிய சர்வீஸ்லாம் பண்ணி வச்சோம்னா அது நமக்கு நன்கு ஒத்துழைக்கும். அப்படி அதை ஒழுங்காக மெயின்டைன் செய்தால் தான் அது சரியாக இருக்கும். நம்முடைய கரணங்கள், மனம் என்ற கருவி நமக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றால் அதையும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும். மனசை சர்வீஸ் பண்ணுறது எங்கே போகிறது? எங்கே ஒர்க் ஷாப் போகிறது? ஆமாம். ஆக மனம் என்ற கருவியை மறந்து விட்டால் என்ன செய்வது? அதை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி நமக்கு கருவியாக நன்கு வைத்து கொள்ள வேண்டும். மனம் எனும் பேய்க்குரங்கு மடப்பயலே நான் யார் என்று நினைத்தாய், நான் ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை, வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஒழுங்காக பயிற்சி பண்ணி வச்சுக்கணுமா. அப்படி வைத்து கொள்வதுதான் அதற்கு பெயர் தான் மனோ நிகிரக. இந்த நிகிரக என்ற சொல்லை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மனதை அடக்கு அடக்கு என்று அடக்கி மனதை ஒன்றுமில்லாமல் செய்வது நிகிரகம் என்று பொருள் இல்லை. அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், 5 அடக்கி அமரரும் அங்கில்லை அப்படி சொல்கிறது போல மனதை பயன்படுத்த வேண்டும். கர்த்தாவுடைய விருப்பத்திற்கு பயன்படுத்தும் மாதிரி அதை நாம் வைத்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மனதை கிளீன் இன்ஸ்ட்ருமெண்ட் போல அதை நாம் ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்வதற்கு பெயர் தான் மனோ நிகிரகம். எல்லா பொருள்களையும் எப்படி நாம் சுத்தம் செய்து சர்வீஸ் பண்ணி வச்சிருப்போமோ அதுபோல் மனதையும் அப்படி பழக்கி வைத்து கொள்ள வேண்டும். மனவெழுக்க வழியில்லை எங்கள் முத்து மாரியம்மா சொன்னார். ஆமாம். அடுத்து மனதை எப்படி கருவியாக வைத்துக் கொள்வது? மனதிற்கு 2 குணம் தேவைப்படுகின்றதா. அந்த 2 குணம் இருந்தால் நம்முடைய மனது கரணமாக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். என்ன? முதல் குணம் சுத்தி, தூய்மை, மன தூய்மை. தூய்மையான மனம் நமக்கு நல்ல ஒரு கருவியாக இருக்கும், பயன்படும். தூய்மை எங்கே இல்லையோ அப்பொழுது நாம் அந்த மனது நாம் சொன்னபடி கேட்காது, அதன் இஷ்டத்துக்கு தான் அது இருக்கும். ஆமாம்.
இரண்டாவது குணம் திருடம், உறுதியான மனம். இந்த இரண்டும் இருந்தால் அந்த தன்மைக்கு பெயர்தான் நிக்ரக. தூய்மையான மனம், உறுதியான மனம், அதுதான் மன நிக்ரக, மனக்கட்டுப்பாடு என்பது. மனதை தூய்மையாக உறுதியாக வைத்திருத்தல். அப்போ இதோட அர்த்தம் என்னவென்றால், ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கரும்பலகை இருக்குது. அந்த கரும்பலகையை அதில் நம்ம எழுதணும்னு சொன்னால் சுத்தமாக க்ளீனாக இருக்கணும். வேறு ஏதாவது கிறுக்கெல்லாம் அதில் இருக்கக்கூடாது. கிறுக்கள் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது ஸ்திரமாக இருக்கணும், ஃபிக்ஸாக இருக்கணும். எழுதும்போது ஆடிக்கிட்டே இருந்தால் சரியாக எழுத முடியாது. அதுபோல் நம்முடைய மனம் தூய்மையாக இருக்கணும், ஸ்திரமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். தூய்மையாக இருக்கணும்னு சொல்லிச்சோன்னா நல்ல குணங்களை உடையதாக அதை பயிற்சி செய்து வைத்திருக்க வேண்டும். கோபப்படாமல், பொறாமைப்படாமல், விருப்பு வெறுப்புகள் குறைந்து, அந்த மனம்தான் வேதாந்தம் படிக்க சத்குண சம்பன்னனாக இருக்கும். ஆமாம், சரி. இந்த சத்குண சம்பன்னெல்லாம் இங்கே எங்கே வந்ததுன்னா சாதன சக்தி சம்பத்தி தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக சமக என்றால் கட்டுப்பாட்டு உடைய மனம், சாந்தி உள்ள மனம் என்னும் பொழுது பொறாமைப்படும் மனம், கோபப்படுகின்ற மனம், லோபப்படுகின்ற மனம் நம்முடைய கட்டுக்குள் இருக்காது. நல்ல குணங்களை உடைய மனம் நம் கட்டுக்குள் இருக்கும், நாம் சொல்வதை கேட்கும். இது மன தூய்மை. அடுத்து இரண்டாவது, இங்கே கொஞ்சம் விஷயங்கள் தான் பார்க்குறோம். முழு விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால் நம்ம டெக்ஸ்ட்டை முடிக்க முடியாது. நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம். இன்னும் இதனுடைய அதிக விஷயங்கள் வேறு எங்கெங்கே தேவைப்படுது அங்கங்கெல்லாம் கேட்டுக்கலாம், பார்த்து கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது, மன உறுதி என்றால் என்ன அர்த்தம்? சிலர் தன்னளவில் நல்லவர்களாக இருப்பார்கள், மென்மையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் உலகத்தில் விவகாரத்துக்குள் வரும்பொழுது மற்றவர்களுடைய கடினத்தன்மையை அவர்கள் கடினத்தன்மையினால் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், தாங்க முடியாது. ஆக நாம் மென்மையாகவும் இருக்கணும், பிறருடைய கடுமையை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் நமக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. மலர் போலவும் இருக்கணும், கல் போலவும் இருக்கணும்னு சொல்கிறார். நாம் பிறரிடத்தில் பழகும்போது மலர் போலவும், நம்மை பிறர் ட்ரீட் பண்ணும்போது சில விஷயங்கள் தாங்கிக் கொள்கின்ற கல்லை போன்ற மன உறுதி நமக்கு இருக்கணும். ஞானிகளை பற்றி சொல்லும்போது அந்த குணங்கள்லாம் சொல்லும்போது கீதையில் நம்ம பார்த்துருக்கின்றோம். வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். ஆக தோல்விகளை சந்திக்கும் பொழுதும், கஷ்டங்கள் வரும் பொழுதும் அதை எதிர்க்கின்ற தாங்கிக் கொள்கின்ற சக்தி, அதைத்தான் உறுதியான மனம் சொல்லி சொல்கிறோம். தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது, இந்த இரண்டும் சேர்ந்து இருப்பதற்கு பெயர்தான் ஷமக அல்லது சாந்தக. சாந்தோ தாந்தோ உபரதி திதிக்ஷா என்கின்றது உபநிஷத்து வாக்கியம். ஆக யாருக்கு வேதாந்தம் நன்கு புரியும் என்றால் சாந்தக, சாந்த மனக, பிரசாந்தம் சொல்கிறோம் பாருங்க. ஆக சாந்தக சொல்லிச்சுன்னா அமைதியான மனதை உடையவனுக்கு. அமைதியான மனதினிலே ஓடும், அமைதியற்ற மனம் என்னன்னா ஓடும், ஆடும். ஆக நம்முடைய மனம் நம்முடைய வசத்தில் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அதனுடைய வசத்தில் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய மனமே நம் பேச்சை கேட்கவில்லை என்றால் வேறு யார் நம் பேச்சை கேட்பாங்க? நான் சொல்கிற பேச்சை என் மனமே கேட்கலன்னா வேறு யாருன்னா கேட்பாங்களா? கேட்கும்படி வைத்தால் அதுதான் மனதினுடைய உறுதின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது மன தூய்மைக்கு உபாயம். இந்த சமத்தை அடைய என்ன உபாயம்? எதை செய்தால் நம்முடைய மனம் நம்முடைய கட்டுக்குள் வரும், மனதுக்கு நாம மாஸ்டராக இருக்க முடியும், நமக்கு உற்சாகம் இருக்க முடியும். எந்த செயலையும் செய்யும் பொழுது நம்முடைய மனம் கட்டுப்பட்டு இருந்தால் சுலபமாக சந்தோஷமாக செய்ய முடியும். ஆக உபாயத்தை பார்த்தால் நமக்கு தெரியும் என்ன எவ்வளோ கஷ்டம் தெரியும். அந்த உபாயமே கஷ்டமாக தான் இருக்க போகிறது. முதல் உபாயம் வைராகியம். சாமி இப்போ தானே சொன்னீங்க இல்லையா? யோக சாஸ்திர பதஞ்சலி கருத்தை கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார். இது பதஞ்சலி சொன்ன விஷயம். அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதக. பகவான் கீதையில் கட்டோபனிஷத்து வார்த்தைகள், பதஞ்சலியுடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைய பயன்படுத்தி இருக்கார், பார்க்கலாம். ஆக வைராகியம் நமக்கு வர வர மனமானது அமைதியை அடையும். எதெல்லாம் நீங்கின ஒரு மனம் இருக்கோ
அதில் பிரவர்த்திக்காமல் கொஞ்சம் அமைதி அடைந்து இருக்கும், நற்குணங்களுடன் இருக்கும். இப்போ அதுதான் என்ன பண்ணுறதுன்னா, அப்படி இல்லாத மனது தன் போக்கில் சுற்றி கொண்டிருக்கின்றது, ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஆக இதை எங்கே பிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் வைராகியத்தில் தான் பிடிக்க முடியும்னு சொல்கிறார். இந்த மனதை பிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் குதிரை என்ன பண்ணணும்னா, வாயை திறக்கணும்னா கடிவாளத்தை தான் திறக்கும், அல்லது மூக்கை பிடிச்சா வாயை திறப்போம். ஜாதி குதிரை வலுவேகம் சருதார் இருக்கிறான் மேலாக, வீதிக்கு வீதி வளமிட்டு வேடிக்கை பார்க்கிறான் ஞானம். உள்ளுக்குள் 4 வகை கோட்டை, பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை, கள்ள புலனும் காட்டை வெட்டி கனலிட்டு எரிந்துட்டால் காணலாம் வீட்டை. பாவம் செய்யாதிரு மனமே, நீ பாவம் செய்தால் நாளை கோபம் கொண்டே நம்மன் கொண்டோடி போவான்ற. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் மனதை நாம் அமைதியாக வைராகியத்துடன் வைத்திருப்பதற்கு பயன்படுகின்ற வார்த்தைகள். ஆக வைராகியம் அடைய அடைய மனம் நமக்கு ஒழுங்கானது ஒரு கருவியாக செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து 2வது உபாயம் தமக, 2வது சாதனமாக பார்க்க உள்ள தகுதி. ஆமாம், ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இருக்குது. ஆக இந்திரிய நிகிரகம் சொல்லி சொன்னால் இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரிய கட்டுப்பாடு வர வர மனமும் கட்டுப்படும், மனம் கட்டுப்பாடு வர வர இந்திரியமும் கட்டுப்படும். ஆக மனதை கட்டுப்படுத்த இந்திரியமும் கட்டுப்படும் என்பது நம்முடைய அனுபவத்தில் பார்க்கலாம். ஆக இந்த சமதம ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது, ஒன்று மற்றொன்றுக்கு உதவி செய்யும். தமக என்றால் இதன் நீண்ட தெளிவான விளக்கத்தை நம்ம அடுத்து பார்க்க இருக்கின்றோம். அடுத்து 3வது உபாயம் தெய்வீம் சம்பத், நற்பண்புகள், நல்ல குணங்களை அடைய வேண்டும். பிறரிடம் பிறரோடு நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுதல், பிறரை ஹிம்சைப்படுத்தாமல் இருத்தல், அமானித்துவம், அதம்பித்துவம், அகிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம விநிகிரக, இந்திரியார்த்தேஷ் வைராகியம், அனகங்காரமேவச்ச, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் சொல்லி 13வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தை தொடங்கி 11வது ஸ்லோகம் வரையிலும் பகவான் 20 பண்புகளை சொல்கிறார். அப்புறம் தெய்வீம் சம்பத், ஆசுரி சம்பத் அதுலேயும் சொல்கிறார். ஆமாம். ஆக இதெல்லாம் நமக்கு நற்பண்புகள் உடைய மனம் அமைதி அடைந்த மனமாக இருக்கும். அடுத்து 4வது தியானம், தியான பயிற்சி. அதைத்தான் அபியாசம் என்று சொல்கின்றார், அல்லது உபாசனம். இந்த மனதை வசப்படுத்த மனது தான் கருவி, வேறு கருவி இல்லை. மனதின் துணை கொண்டுதான் மனதை வசப்படுத்த முடியும். மனதை கொண்டுதான் நாம் மனதை வசப்படுத்த முடியும். மனதை வசப்படுத்த வேறொரு கருவி இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற எல்லாவற்றையும் மனம் வசப்படுத்துகின்றது, மனதை வசப்படுத்த மனமே கருவி. மனதை கொண்டுதான் மனதை நாம் வசப்படுத்த முடியும், அமைதிப்படுத்த முடியும். அப்படி நம்முடைய மனதையே நாம் 2ஆக பிரிக்கணுமா? என்ன? நாம் நம்மை விட்டு ஊர் சுற்றி கொண்டுள்ள மனம். இந்த தியானத்து காலத்தில் தான் தியானம் செய்கின்ற நான் அப்படி உட்காரும் பொழுது தான் நமக்கு தெரியும் நம்முடைய மனம். நமக்கு நாமே நம்மை நாமே அறிமுகப்படுத்தி கொள்கின்ற இடம் தியானம்தான், தியான காலத்தில் தான். தியான யோக அத்தியாயத்தை கேட்டு பாருங்க, பகவான் 6வது அத்தியாயம். தியானம் என்ற வார்த்தை நம்ம எல்லோரையுமே ஒரு மாதிரி ஒரு அட்ராக்டாக இருக்கிற வார்த்தை. எல்லாரும் எனக்கு தியானம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன பண்ணேன்னா தெரிஞ்சவங்க ஏதோ ஜபத்தை சொல்லி கொடுத்து கொஞ்ச நாள் செய்ப்பான்னு சொல்லுவாங்க. ஜபமும் தியானத்தில் ஒரு பகுதி தான். ஆமாம். அப்படி அமரும் பொழுது தான் இந்த மனமானது என்ன பாடுபடுத்துதுன்னு தெரியும். அப்போ நான் வேறு மனது வேறு அப்படி விலகி இருப்பது தியான பயிற்சி அழகாக சொல்லி கொடுக்கும். அதனால இந்த வைராகியம் மனதை பிடிக்க உபாயம், தியானமும் கூட நமக்கு மனதை அமைதிப்படுத்த பிடிக்க நமக்கு பயன்படும். வட்டமிட்டொளிர் பிராணவாயுவெனும் நிகழமோடு கவனம் செய்யும் மனமெனும் பெரிய மத்த யானை என் வசம் அடைக்கிடுன்னு சொல்றார். மும்பண்டலத்தில் தாய்மனத்தை சொல்றார். ஒரு மதம் பிடிச்ச யானை மனசு அப்படி சொல்றார். கீதையில் 2வது அத்தியாயத்தில் 67வது ஸ்லோகத்தில் காற்று போல உள்ளது மனசு பகவான்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறார். ஆமாம், அம்பசி. இங்கே வாயு என்பது மனது, படகு என்பது அறிவு, தண்ணீர் என்பது விஷயம்.
காற்றானது எப்படி சிறு படகை தண்ணீருக்குள் இழுத்து சென்று விடுமோ அப்படி கட்டுப்பாடு இல்லாத மனமானது ஞானம் என்ற கப்பலை மூழ்கடித்து விடுகின்றது. எதில்? விஷயங்கள் என்ற நீருக்குள் சொல்றார். ஆக அந்த கரணம் எனும் ஆகாத பேய்கள் என்னை வந்து பிடித்தாட்ட வழக்கோ பராபரமே. தாய்மன்னர் கேட்பார். நம்ம சொல்ல இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இதெல்லாம் என் தலையெழுத்தா சொல்றது போல அந்த கரணம் எனும் ஆகாத பேய்கள் என்னை வந்து பிடித்தாட்ட வழக்கோ பராபரமே கேட்கிறார். ஆக நம்மை விட்டு வெளியே சுற்றும் அல்லது வெளியே சுற்றி கொண்டுள்ள மனதை பிடிக்க தியானம் என்ற பயிற்சி மிக முக்கியம். சுற்ற நினைக்கும் மனம் சொன்னேன் பராபரம். எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுல விருப்பம், வீட்டில் இருக்கிறதே இல்லை. சாப்பிட்ற நேரத்துக்கு கூட வந்து சாப்பிட்டு போகிறது பெரிய கடினமாக இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம பசங்களை போல். ஆக உடல் ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி தேவை, நல்ல ஆரோக்கியமாக உணவு தேவை. அதுபோல் மன ஆரோக்கிய அமைதிக்கு தியான பயிற்சி. இதைத்தான் பதஞ்சலி அபியாசம் சொல்லி சொன்னார். சமத்தை அடைய உபாயம் அபியாசம் வைராகியம். குறிப்பாக ஜபம் தியானம் இதையெல்லாம் தீர்க்க காலம். ஒரு நாள் செய்துட்டு ஏதோ ஒரு வாரம் செய்துட்டு என் மனசு அடங்கலாம் சொல்லக்கூடாது. ஆமாம், சில பேர் ஒரு 10 நாள் ஜபம் பண்ணிட்டு கண்ணாடியில் பார்ப்பாங்க, ஏதோ தேஜஸ் வந்துருச்சா. தேஜஸ் ட்ரெயின் தான் வந்திருக்கும். ஆமாம், தொடர்ந்து இடைவிடாமல் இந்த பயிற்சியை நாம் செய்து வந்தால் நம்முடைய மனம் நம்முடைய கட்டுக்குள் வரும். இங்கே சந்தேகம் வரும், என்ன இதெல்லாம் செய்தால் வருமானா? உண்மையா என்று கேட்டால் செய்து பாருங்கள், வரவில்லை என்றால் பார்ப்போம். செய்த பிறகு தானே ரிசல்ட் பலன் தெரியும். செய்யாமல் கிடைக்குமானா எப்படி? ஆக இதுதான் சமத்தை கடைபிடிக்க உபாயம். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் மனதில் எல்லாமே குயிக்காக ரிசல்ட் வந்துடணும். ஆமாம், அப்படி ஒரு புத்தி எல்லாருக்கும் இருக்குது. உடனே ரிசல்ட் வரணும். ஆமாம், கையில் காசு வாயில் தோசைன்றப்பால். ஆக எல்லாத்துலையும் இன்ஸ்டண்ட்டாக வந்துடணும். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு போல் வரணும். ஆமாம், ஆக இன்ஸ்டண்ட்டாக எது வந்தாலும் அது மனோநிகிரகம். அந்த மனோநிகிரகம் இன்ஸ்டண்ட்டாக மறுபடியும் போயிடும், வராது, வரவே வராது. ஆக 10 நாளில் எல்லாம் நமக்கு எதுவும் அப்படிலாம் கிடைச்சிடாது. மெதுவாகத்தான் வரும், வரணும். ஒரு சூழ்நிலை, ஒரு முகாமில் நம்முடைய மனது எப்படி இருக்கோ நீங்கள் வெளியில் போன பிற்பாடு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆகவே சூழ்நிலை நமக்கு ஆரம்பத்தில் உதவி செய்யும். பிறகு எந்த சூழ்நிலை நம்முடைய மனதை நாம் நிச்சயமாக நன்கு வைத்து கொள்ள முடியும். பரபரப்பாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் ரயில் நிலையம் போன்ற இடங்களிலும் கூட நம்முடைய மனதை எப்படி வைத்து கொள்ள முடியும் என்பது நாம் தொடர்ந்த பயிற்சியினால் இந்த மனதை எப்படி பழகி வைத்துள்ளோமோ அதை பொறுத்து இருக்கின்றது. நல்ல ஜன சமூகத்தின் மத்தியில் கூட நாம் அமைதியாக இருக்க முடியும். ஆமாம், ஆக மெதுவாக வந்தால்தான் அது நம்மை விட்டு போகாது. ஆக நமக்கு இதில் ரொம்ப பொறுமை வேணும். அதையும் திதிக்ஷா என்ற பண்பில் பார்க்க இருக்கின்றோம். ஆக தியானம் என்ற ஒன்றை ஆரம்பித்தால்தான் மனதில் அமைதியின்மை இருக்கின்றது என்ற ஒன்றே நமக்கு புரியும். அதுவரை நமக்கு தெரியறதில்லை. மனது அமைதியாக உள்ளதா அப்படி சொல்லி சொன்னால் அது தியானம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆமாம், சொல்லாய தொகுதியெல்லாம் கடந்தின்ற சொரூபானந்த சுடற்கொழுந்த தெண்டனேனை கல்லாக படைத்தாள மெத்தன் என்று கரணமுடன் நான் உறவு கலக்க மாட்டேன். இந்த மனசுன்ற உன்னோட எனக்கு உறவே வேண்டான்றார். நாம் உலகத்தை சில பேர் சொல்லுவோம், உன் உறவு வேண்டாம், உன் தொடர்பு வேண்டான்னு. எனக்கு மனசு தொடர்பே வேண்டான்றார் தாய்மன். மனசு தொடர்பே வேண்டாம் எதிலிருந்து சொல்கிறார்? மனசுல இருந்து தான் சொல்கிறார். காரணம் என்ன? அந்த மனசு அப்படி பிறந்தது முதல் அல்லது ஜென்மாந்திரமாக எவ்வளவோ சம்ஸ்காரங்கள், எவ்வளோ விவகாரங்கள், எவ்வளோ விஷயங்கள் அப்படியே பதிஞ்சு இருக்கு. ஆமாம், சித்தம் என்பது தான் நம்முடைய ஸ்டோர் ஹவுஸ் அல்லது வேர் ஹவுஸ். ஆமாம், அதுக்குள்ளே தான் எல்லாம் பதிஞ்சு இருக்கு. நம்முடைய எல்லா சம்ஸ்காரமும் கர்மா அதில் தான் பதிஞ்சு இருக்கு. இந்த ஜீவன் செல்லும்போது சித்தத்தோடு தான் செல்வது. அதில் தான் நம்மளுடைய கர்மாலாம் இருக்குது. அதோடு தான் மறுபடியும் வந்து பிறக்கிறது. அதில் தான் நம்முடைய கர்மா எல்லாம் இருக்குது. தனித்தனியாக பகவான் எங்கேயோ ஸ்டோரை வச்சு இல்லை. ஆமாம், குளோக் ரூம்லாம் வச்சு இல்லை. நம்முடைய அவரவர் சித்தத்தில் அவரவருடைய எல்லா கர்மா அங்கே தான் பதிஞ்சிருக்கு. அதை எடுத்துக்கிட்டு தான் அடுத்து பிறவி எடுக்கின்றது. அதிலிருந்து வரக்கூடிய சம்ஸ்காரம் தான்.
மூன்றாவது, சமத்தை பின்பற்றுவதனால் வரக்கூடிய பலன் என்ன? நல்ல மனசு கிடைக்கும். ஆமாம், நல்ல ஒரு கருவி கிடைக்கும். அந்த நல்ல கருவி தான் நமக்கு நன்கு பயன்படும். இரண்டாவது, சாந்தி, மன அமைதி, சாந்த மனம். மூன்றாவது, அந்த அமைதியான மனதில் தான் நன்கு சாஸ்திர விஷயத்தில் விசாரம் செய்ய முடியும், வேதாந்த பாடம் கேட்க முடியும், ஒரு கருத்தை நன்கு அமர்ந்து சிந்திக்கவும் முடியும், ஆழ்ந்து சிந்தித்து அதனுடைய உண்மையை உணர முடியும். இல்லை என்றால் சிந்திக்க ஆரம்பித்தால் என்ன பண்ணணும்னா, அந்த சிந்திக்கிற விஷயங்களை தடை பண்ணுறதுக்கு வேறு ஏதோ வரும். நாம் கூட சில நேரம் பேச முயற்சி பண்ணியிருப்போம், பேச வந்த விஷயத்தை என்ன பண்ணுவோம், நிறைய டீவியேஷன், வேறு ஏதோ பேசிட்டு, ஆமாங்க முதல் சொன்ன விஷயத்தை பேசல, இப்போ வாங்க மறுபடியும் ஞாபகம் வருதுன்னு சொல்லுவோம். சிந்தனையும் ஒரே மாதிரி இல்லாமல் நடுவில் என்னன்னா குறுக்கா மறுக்கா ஏதோ வந்துடும். ஆக அந்த ஒழுங்கா சிந்திப்பதற்கூட வேறொன்று வந்து நம்மை தடுத்து விடாமல் இருப்பதற்கு இந்த சமத்தை பின்பற்றினால் நமக்கு கிடைக்கின்ற பெரிய பிரயோஜனம் அதுதான். இல்லை என்றால் மனம் தாவிக்கொண்டே இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி ஒழில் கிருமி போல பாய் சிந்தை பெற்ற நான் வெட்ட வெளியாக நின்றருள் பகர்ந்து மறியன்னு சொல்றார். துள்ளு மறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லைன்னு சொல்றார். இந்த மனசு இருக்கே, அது பலி கொடுக்கணும். பலி கொடுக்குறதுனா என்ன, கோயிலில் பலிப்பீட்டம்லாம் இருக்கே, அது போல பலி கொடுக்கறது சொன்னால் அமைதிப்படுத்தி வச்சிருது சொல்லி அர்த்தம். வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் பார்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே. அந்த மனசு அப்படி கூத்தாடுதான். மனமான வானர கை மாலை ஆகாமல், இதெல்லாம் பெரியவர்கள் பட்ட அவஸ்தையை வார்த்தைகள் சொல்கிறாங்க. குரங்கு கையில் பூமாலை கிடைச்சா எப்படி இருக்குமோ அது போல ஆகக்கூடாது சொல்லி சொல்கிறார். ஆக இந்த மனக்கட்டுப்பாடு தான் ஸ்ரவண பௌஷ்கல்யம் என்று சொல்வது. ஸ்ரவணம் நன்றாக நடக்கும், வேதாந்த விசாரம் நன்கு செய்ய முடியும். இந்த மனம் இருக்கே, குரங்கு, அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், குரங்கு அது கொஞ்சம் பேய் பிடிச்சிடுச்சான், அதுக்கு ஒரு தேள் கொட்டிடுச்சான், அப்புறம் கொஞ்சம் மதுவும் சாப்பிட்டுடுதான். எப்படி இருக்கும்? கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்காய் கள்ளமனம் துள்ளுவது என் கண்டோ பராபரமே, தாய்மன்னர் சொல்றார். இனி அடுத்த பண்பு தமக. தமம் சொல்லி சொன்னா தமக கஹ சக்ஷுராதி பாக்யேந்திரிய நிகிரஹ. தமக கஹ சக்ஷுராதி பாக்யேந்திரிய நிகிரஹ. தமம் என்றால் என்ன? சக்ஷுராதி கண் முதலிய, ஆதிக்கு சொல்லி சொன்ன எக்ஸெட்ரா முதலிய, பாக்ய இந்திரிய வெளியே இருக்கக்கூடிய இந்திரியங்களுடைய நிகிரக அமைதி அல்லது கட்டுப்பாடு, கட்டுப்படுத்தல். சுருக்கமாக சொன்னா சமக என்பது மனவடக்கம், மனதினுடைய அமைதி. இங்கே தமக என்பது இந்திரியங்களுடைய நிகிரகம், புலனடக்கம் சொல்றது தான், வேற ஒன்றும் இல்லை. தமக என்ற புலனடக்கம். தமம் புறக்கரண தண்டம், 5 புலன்களில் செல்லாமல் இருத்தல், தடுத்தல். எவ்வளவு இந்திரியங்கள் நமக்கு இருக்கு? ஞானேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியம் என்பது அறிவு கருவிகள். மெய்வாய் கண் மூக்கு செவி இவையெல்லாம் நாம் அறிவை பெறுவதற்கு அறிய உதவும் கருவிகள், அறிவை பெற உதவும் கருவிகள். கண் என்ன பண்ணுறது? நிறத்தை அறிய கருவி, உருவத்தை அதுவே நமக்கு காட்டி தருகின்றது. காது என்ன பண்ணுகின்றது? கேட்க பயன்படும் கருவி. மூக்கு என்ன? வாசனையை நுகர்வதற்கு பயன்படுகின்றது. நாக்கு என்ன? சுவைத்தல். இந்த நாக்கில் ஒரு விஷயம் என்னென்னா, நாக்கு ஞானேந்திரியமும் கர்மேந்திரியம் 2 வேலை செய்யுது. பேசுகின்ற நாக்கு, இங்கே சுவைக்கின்ற நாக்கு தான் ஞானேந்திரியம்.
அடுத்து மெய் என்றால் தோல், தொட்டு உணரும் இந்த ஸ்பரிசம். இது போலவே கர்மேந்திரியம் இருக்கின்றது. கர்மேந்திரியம் சொல்லி சொன்னால் செயல்பட உதவும் கருவிகள், செயல் கருவிகள். இந்திரியம் என்றாலும் கரணம் என்றே பொருள். செயல்பட உதவும் கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்டு. கைகள், கால்கள், நாக்கு, பேச பயன்படும் நாக்கு, எருவாய், கருவாய், மலஜலம் கழிப்பது. ஆக இந்த தச இந்திரியம் இதுதான் சக்ஷுராதி என்பதில் சொல்லப்படுகின்ற கருத்து. ஆதி சொல்லி சொல்லணும் இல்லையா? மீதி 9 இந்திரியங்களும் கண் முதலிய அப்படி சொல்லி சொன்னால் கண் முதலிய ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் அப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கணும். இவைகளெல்லாம் பாக்கியம் என்று சொல்லப்படுகின்றது, புறக்கருவிகள். ஆக இந்த மனம் என்பது கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆகவே பாக்கிய இந்திரியம் சொல்லி சொன்னால் புறக்கருவிகள். இவையெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவை கொடுப்பதற்கான கருவிகள். கண் பார்க்கும் பொருள் வியாபித்து அதை பற்றி அறிவை தருகின்றது. அது வெளியில் சென்று அறிவை தருகின்றது. இந்திரியங்களுடைய நிகிரகம், ஒழுக்கம். நிகிரகம் சொல்லிச்சுன்னா ஒழுக்கம் என்று பொருள். இந்திரியங்களுடைய ஒழுக்கம், எதை பார்க்கணும் அதை பார்க்கறது, எதை கேட்கணும் அதை கேட்கறது, எதை நுகரணும் அதை நுகர்வது, அப்படியாக. ஆக இதில் இந்த கருவிகள், புறக்கருவிகள், இந்திரியங்கள் மூலமாக ஞானத்தை அடைவது எது, அறிவை அடைவது எது? மனது. மனதிற்குள் இந்த கருவிகள் மூலமாக அறிவு நமக்கு கிடைக்கின்றது. அந்த ஞானம், அறிவு வர இந்த 5 இந்திரியங்கள் எப்படி பயன்படுகின்றது என்றால் வாயில்களாக, வழிகளாக, துவாரமாக பயன்படுகின்றது. இந்த துவாரங்கள் வழியே வெளியே சென்று வெளியில் உள்ள பொருள்களை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்கின்றது. இப்போ இந்த உடலுக்கு ஒரு வயிறு இருக்கு. அந்த வயிற்றுக்கு உணவு தர்றது ஒரு வாயில் தான் இருக்கு, வாய் வழியா. மூக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஆனால் மனதிற்கு உணவு கொடுக்க எத்தனை வழி இருக்கு? 5 வாயில்கள். ஒரு வாய் வழியா சாப்பிட்டே உடம்பு ஒரு வழிப்படுத்திக்கிடுறோம். 5 வாயில்கள் வழியாக மனசுக்கு உணவு போனால் அது எந்த கதி ஆகும்? அதோ கதி தான், கரெக்ட் தான். ஆக இந்த உடலிற்கு நோய் தரும் உணவை தந்தால் உடல் நோய் அடைவதைப் போல மனதிற்கு நோய் தரும் விஷயங்களை கொடுத்தால் மனதும் நோய்வாய்ப்பட்டு விடும். சொன்னார், டிவி பார்க்காத நல்லதில்லைன்னாரு. எப்படி சொல்கிறீங்கன்னா, அது வழியாக கண்ணுக்கு விஷயம் போய் மனசில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள சிந்தனை பண்ணிட்டு உட்காந்துருப்பப்பா, மனது கெட்டு போகுதுன்னார். ஆக கண் வழியாக மனதுக்குத்தான் என்ன பண்ணுறோம்? உணவை தருகின்றோம், விஷயத்தை தருகின்றோம். குறிப்பாக 5 ஞானேந்திரியங்கள் வழியாக மனதுக்கு என்ன விஷயத்தை கொடுக்கின்றோமோ அப்படித்தான் நம்முடைய மனது இருக்கும். இப்போ தியானமே என்ன விஷயத்தை பார்த்துருக்குறோமோ எல்லாத்தையும் ஏதோ பார்த்துட்டு பேசிட்டு கோபப்பட்டுட்டு ஏதோ சொல்லிட்டு நான் தியானம் பண்ணுறேன் பேருன்னு போய் தியானம் பண்ண உட்காந்துங்க, என்ன இருக்கும் தெரியுங்களா? மனது முழுக்க அதுதான் இருக்கும், கோபப்பட்டதான் இருக்கும், யாரும் ஏதோ சொன்னது இருக்கும், நாம் திட்டினது இருக்கும். பிறகு அதெல்லாம் என்னென்ன திட்டு தியானம்தான். அடுத்து நம்மளை இப்படி சொல்லிட்டார், அவர் எப்படி திட்டலாம் உட்காந்துட்டு யோசித்துக்கிட்டு இருப்போம். ஆமாம், தியானம் அதுதான் நடக்கும். ஆமாம். ஆக நம் மனது சமத்துடன் இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை உணவாக மனதிற்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் தமக, இந்திரியங்கள் வாயிலாக. மனதுக்கு இந்திரியங்கள் வாயிலாக நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுத்தாக வேண்டும். எந்த விஷயத்தை கொடுத்தால் மனம் மோகத்தை அடையாதோ, பொறாமை அடையாதோ, லோபத்தை அடையாதோ, அல்லது லோபத்தை அடையுமோ எந்த விஷயத்தை கொடுத்தால் அதை கொடுக்காமல் இருக்க வேண்டும். கொடுத்தா என்ன ஆகும்? அதை கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் தமக. தேவையற்ற விஷயங்களுக்கு தடை போடுதல், காசிப்பே இருக்கக்கூடாது, புரணி பேசுறது. அதுதான் எங்கே இருக்கு? இங்கே பாருங்களேன், தெரியுமா? தொடங்கியாச்சு. உட்கார பேசுவோம், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதாவது பஸ் ஸ்டாப்பில் சந்திச்சா கூட அப்படி ஆரம்பித்த உடனே 2 பஸ்ஸு நம்ம போகிற பஸ்ஸு வந்திருக்கோம், பரவாயில்ல அது அப்புறம் போய்க்கலாம், சொல்லுங்கள்.
ஆக அது இந்திரியத்தின் வழியாகத்தான் மனம் வெளியே செல்கின்றது. அப்படி போகாமல் இருக்க செய்தல். தேவையில்லாத விஷயம் காதுக்கு வரும்பொழுது காதுக்கு என்னென்ன தடை போடுறது, எப்படி போடுறது? கண்ணுக்கு அது இருக்கு, என்ன இருக்கு, கதவு இருக்கு, கண்ணை மூடிக்கலாம். காதை என்ன பண்ணுறது? ஆக வயது ஆக ஆக நாக்குக்கு அமைதியை தரணும், காதுக்கு அமைதியை தரணும். நாக்கு 2 இந்திரியமாக செயல்படுகின்றது. அதான் சொல்லுவாங்க, குழந்தையா இருக்கும்போது பேசி பழகணும், வயதான பொழுது பேசாதிருந்து பழகணும். என்ன ஆகின்றது? வயது ஆக ஆக எல்லா இந்திரியங்களும் நாக்கில் வந்து உட்காந்துடுது. வயது ஆக ஆக சுவையான உணவை தேடுது, நிறைய பேசணும். வயதானவர்களுக்கு யாருடைய காதுனா கிடைக்கணும் பேசுறதுக்கு. ஆமாம், வயதானவர்களுக்கு பேசணும். அதனால தான் வயதான தாத்தாவை பார்த்து பேரை சொல்கிறான். தாத்தா என்னன்னா அதில் வயது ஆக எல்லாரும் சொல்கிறாங்க, வயசானவங்க நாங்கள் வீட்டில் வச்சு பராமரிக்க ரெடியாக இருக்கோம், ஆனால் அவங்க பேசுறது தான் தாங்க முடியல. ஆமாம், அதை அமைதிப்படுத்துதல். ஆரம்பத்திலே நம்ம இப்படி பழகணும்னு வச்சுங்களேன், எல்லாரும் வயதானவர் வீட்டில் இருக்கிறது ஒரு தெய்வம் இருப்பதற்கு சமம். உண்மை, அவங்களோட அனுபவம் மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சாநித்தியம் இருக்கும். ஆனால் நாம் எப்படி நடந்துங்கன்னு சொன்னால் கேட்டால் சொல்கிறது இல்லை என்றால் அமைதியாக இருக்க பழகினால் நம்ம எல்லோருமே வைத்துக்கொள்வதற்கு பராமரிப்பதற்கு ரெடியாக இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஆமாம், ஆக இவ்வாறு எல்லா இந்திரியங்கள் வழியாக மனதிற்கு நல்லதை தருதல், மன அமைதிக்கு உதவுதல். சரி, இந்த தமத்தை பின்பற்ற உபாயம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் மனதினுடைய அமைதியை மெயின்டைன் பண்ணுறது. நமக்கென்று எந்த வைத்துக்கொண்ட எந்த குறிக்கோளோ அதை வைத்துக்கொண்டு இல்லையா, அந்த குறிக்கோளிலே மனதை வைத்து கொண்டிருந்து சொன்னால் எந்த இடத்தில் நம் மனதை அமைதியாக வைத்திருக்க முடியும்? எந்த சூழ்நிலையும், எந்த பரபரப்பான சூழ்நிலைகளும். இது கொஞ்சம் ஹை லெவலாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் சூழ்நிலை தான் நம்மை மெயின்டைன் பண்ணும், கண்ட்ரோல் செய்யும். நாம் சூழ்நிலை மயமாக இருப்போம். ஆனால் பழக பழக எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய மனதை அமைதியாக இருக்க வைத்திருப்போம், மெயின்டைன் பண்ண முடியும். சொன்னார், கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னே டைனிங் டேபிளுக்கு போகிறதுக்கு முன்னே 3 இட்லி போதும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் பிளேட்டில் போன உடனே அன்னைக்கு வடை 2 வந்து விழுந்திருக்கும், 3 சட்னி நல்லா இருந்திருக்கும். அன்றைக்கி ஏமாந்து சட்னிலாம் நல்லா இருந்திருக்கும், சாம்பார் நல்லா இருந்திருக்கும். சூடான தோசை வந்து விழும், சாம்பார் மகிமை இருக்கு, அது விசேஷம். முடிவு என்ன? 4 நெய் ரோஸ்ட்டு, சாம்பார் வடை ஒரு 7, 3 இட்லி, இன்னும் என்னென்ன இருக்கு எல்லாம். ஆக நாம் எவ்வளோ சாப்பிடணும்னு சொல்கிறது யார் முடிவு பண்ணுறான்னா, எதிரில் தட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த உணவை தான் முடிவு பண்ணுது, நான் முடிவு பண்ணலை. ஆக அந்த சூழ்நிலையிலே நாம் நம்முடைய சக்தியை இழந்தாயிற்று. காரணம் நம்முடைய சக்தி அவ்வளோதான், அவ்வளோதான். ஆக எதை செய்யக்கூடாது என்று நினைத்தோமோ கரெக்டாக அதையே செய்திருப்போம், கரெக்டாக தப்பு பண்ணியிருப்போம். ஆக வெளிச்சூழலை தான் நம்மை அடிமைப்படுத்துகின்றது. தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம். ஆக வடை கர்த்தாவாயிடுச்சான். ஆக வெளி சூழலை பொருள் தான் நம்மை நிர்ணயிக்கின்றது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் தமத்தை பின்பற்றுதல், அந்த சூழ்நிலைகளிலிருந்தே என்ன பண்ணோம், சில நேரத்தில் அந்த சூழ்நிலையை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அந்த சூழ்நிலை அந்த இடத்திலிருந்து ஓடி போயிடுறது, விலகி போகிறது. அதுதான் முதல் உபாயம். ஆமாம், ஏனென்றால் அந்த சூழ்நிலை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லை. எங்கு சென்றால் நம்முடைய ஆசையானது தூண்டப்படாமல் இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிடுறது. ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான். இதுலயே இந்த கதி ஓடியே விடுதல். பயந்து போவதாக நினைச்சாலும் கூட நினைக்கிறவங்க நினைக்கட்டும், எனக்கு பலம் இல்லை இந்த விஷயத்தை எதிர்கொள்வதற்கு.
ஆகையினால நான் கொஞ்சம் தூரமாக போய் இருந்துட்டு வரேன். கொஞ்ச காலத்துக்கு விலகி இருத்தல், இதுதான் முதல் உபாயம். இரண்டாவது உபாயம் துர்சங்க நிவிர்த்தி. முதலில் ஜடமான சூழ்நிலைகளில் விலகி இருத்தல், ஜடமானதில் விலகி இருத்தல், நல்ல பண்புகள் இல்லாதவர்களிடத்திலிருந்து விலகி இருத்தல். அதுதான் இங்கே துர்ச்சங்கன்னு சொல்லி, நல்ல பண்புகள் இல்லாதவர்களிடத்திலிருந்து விலகி இருத்தல். அப்படி ஒரு நட்பு நமக்கு இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்க முயற்சி செய்து விலகியே இருப்பது. சேர்ந்தா என்ன ஆகுன்னா நாமளும் அவர்களுடைய வசத்திற்கு வந்து விடுவோம். அதனால தான் சொல்லுவாங்க, அவர் கூட சேர்ந்து கட்டிட்டார், இவர் கூட சேர்ந்து கட்டிட்டார் அப்படி சொல்லி. மது பழக்கம் முதல் கொண்டு அது எல்லாம் அப்படி தான். ஒருத்தர் மதுவை விட்டுட்டாராம், சிகரெட்டை விட்டுட்டார் ஒருத்தர். அந்த பழக்கம் உள்ள நண்பர் என்ன பண்ணாராம், மது பழக்கம் இருக்கிறவர் சொன்னார், உங்களுடன் கொஞ்ச நாள் நான் இருந்தால் நானும் விட்டுடுவேன்னாராம். அந்த முதலாவது ஆள் சொன்னாராம், இல்லை இல்லை, நான் இப்போ தான் முயற்சி பண்ணியிருக்கேன், உன்னுடன் சேர்ந்தால் மீண்டும் நான் அது பழகிக்குவேன், கொஞ்ச நாள் நான் முயற்சி செய்து அதை டோட்டலாக விட்டு எனக்கு சக்தி வந்த பிற்பாடு வேணும்னா நீ என்னோட வந்து பழகலாம், இப்போதைக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டார். ஆக அப்படித்தான் துர்ச்சங்கத்திலிருந்து விலகி இருப்பது. அப்போ நமக்கு சக்தி வரும். பின்னர் சத்சங்கத்தை நாடி செல்லுதல், அப்போவே நாம் தமத்தை நாம் பின்பற்ற முடியும். அடுத்து மூன்றாவது உபாயம் விரதம். எந்த கட்டுப்பாட்டையும் விரதமாக நினைத்து பின்பற்றுதல். உணவு கட்டுப்பாடு வேணும். உணவு கட்டுப்பாடு வேணும்னா அளவாக சாப்பிட்றது. அதற்கு உபாயம் என்ன, இன்றைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படி இருத்தல். பிற்பாடு என்ன, 2 வேளை சாப்பிட்றது. அப்படியாக பழக பழக எங்கு சென்று முடியும் என்றால் அளவாக சாப்பிட்றது. ஒன்று பாருங்கள், நிறைய சாப்பிடுவோம், ஒன்று சாப்பிடாத இருக்கும், ரெண்டுமே முடியும். அளவாக சாப்பிட்றது தான் ப்ராப்ளமே எப்போவுமே. ஆமாம், இன்றைக்கி நான் பேசவே மாட்டேன், அடுத்து என்ன ஆகாது, அளவாக பேசுவதில் வந்து முடியும். மௌன விரதம் எடுத்தவுடன் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் கூட பின்னர் பேலன்ஸாக நம்ம அதை பழகி கொள்ள முடியும். எதையும் நாம் விரதமாக எடுப்பதற்கு முன்பு இல்லை, விரதமாக எடுக்கின்ற சில பயிற்சிகள் நமக்கு இந்த தமத்தை பின்பற்ற உதவலாம். கட்டுப்பாடு வந்துவிடும். மற்றவர்களும் நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள், பொதுவாக உதவியாக இருப்பார்கள். சில நேரம் நமக்கே என்ன பண்ணோம், நாம் எடுத்துக்கொண்ட விரதத்தை விட்டு விடுவதற்கு ஆசை வந்துடும். ஆமாம், என்ன தெரியுங்களா, ஆமாம், நான் ஒவ்வொரு வியாழக்கிழமை விரதம் அப்படி ஆகிடுமா, அப்போ என்ன ஆகுனா அந்த வருஷம் வரக்கூடிய எல்லா நல்ல நாட்களும் தீபாவளி முதல் கொண்டு வியாழக்கிழமையில் தான் வரும். என்ன பண்ணுவீங்க? ஐயோ தெரியாத சொல்லிட்டோமே, இன்னைக்கு எல்லா வடை பாயாசம் அது இது எல்லாம் பொருள்கள்லாம் இருக்குது, எதுவும் சாப்பிட முடியல, சொல்ல வேற சொல்லிட்டோம். அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேற விரதமாக எடுத்துட்டு என்ன பண்ணுறது. அப்படி சில விரதங்களை டிக்ளேர் பண்ணிடணுன்றார். ஏன் தெரியுங்களா, நாம் அப்படி டிக்ளேர் பண்ணுற விஷயங்களுக்கு நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வச்சுக்க முடியும். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்கிற மனநிலை வரணும். ஆக உபாயம் என்னென்னா விரதம் சொல்லி சொல்கிறார். ஆக மூன்றாவது தமத்தை நாம் பின்பற்றுவதனால் வரக்கூடிய பலன் என்ன, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே, ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. காலமொடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.